மக்களை கிட்டத்தட்ட 9 நாளுக்கு மேல வாங்கப்படாம இருந்த விளாத்திக்குளம் மாணவியோட உடல் இப்ப வாங்கப்பட்டு அந்த மாணவியோட உடலுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திருக்காங்க. இவ்வளவு நாள் வாங்காம இப்ப திடீர்னு வாங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே தேடிக்கிட்டு இருந்த அந்த மாணவியோட உயிரிழப்புக்கு காரணமா இருந்த அந்த மாபெரும் குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் பேரை பாத்தீங்களா? இந்த நாய்க்கு யார் இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னே தெரியல. சோ இந்த குற்றவாளி மாட்டிக்கிட்டான். இந்த காவல்துறையினர் 9 நாள் ஏன் எடுத்துக்கிட்டாங்க, ஏன் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த 9 நாளுமே கிட்டத்தட்ட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் விசாரணை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட சஸ்பெக்டடா இருக்கிற 5 பேர்கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ளூர் குற்றவாளி, வெளியூர் குற்றவாளி, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே குற்ற செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் குற்றவாளி சொல்லிட்டு எல்லாரும் பேர்கிட்ட விசாரணை. மேலும் அந்த ஊர்ல விசாரணை நடத்தும் போது யார் யாரெல்லாம் உள்ளூர்ல இருந்தாங்க, சம்பவம் நடந்த அன்னைக்கு, அந்த மாணவியோட வன்கொடுமை செய்யப்பட்ட அன்னைக்கு ஊர்ல இருந்தேன், வெளியூர்ல இருந்தேன், அங்க போயிருந்தேன், இங்க போயிருந்தேன், நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரூட்ல போய் கண்டுபிடிக்கிறது. அது மட்டும் இல்லாம 2500க்கும் மேற்பட்ட போன் கால், அந்த சம்பவம் நடந்த இடத்த சுத்தி என்னென்ன போன் கால் ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறதுக்கே 9 நாள் ஆகி போச்சு. சோ அதுக்கப்புறம் தான் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்ன மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து ஒரு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. சோ விளாத்திக்குளத்துல நடந்த அந்த பிரச்சனையில காவல்துறையினர் கிட்டத்தட்ட பல நாட்களாக நிறைய இடங்கள்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஆராய்ச்சி பண்றது, போன் கால் பண்றது, சைபர் கிரைம் மூலமா என்னன்னு செக் பண்றது சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருக்கும் போது அந்த விளாத்திக்குளம் ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய விண்வில், அதாவது அந்த பெரிய காத்தடி சொல்லும் பாத்தீங்களா, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன எதுன்னு பார்க்கும்போது அதுல ஒரு ஹைடெக்கான சிசிடிவி கேமரா இருக்குது. அதை தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த மானையை காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அந்த நேரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல ஒருத்தர் அப்படி பைக்ல கிராஸ் ஆகி போன அந்த ஃபுட்டேஜை எடுத்திருக்கிறாங்க. சோ அந்த மூஞ்சியை பார்க்கும் போது எல்லார்ட்டையும் காட்டும் போது எல்லாம் சொல்லிட்டாங்க, சார் உள்ளூர்காரங்க கிடையாது, எவனோ வெளியூர்காரமா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவன் யாரு, மேபி அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல விசாரணை பண்ணிருக்கிறாங்க. அப்படி என்ன எதுவும் செக் பண்ணும் போது மற்ற அந்த பைக் நிறைய இடத்துல டிராவல் ஆயிருக்கு பாத்தீங்களா? சோ அதை வச்சு அடுத்தடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அடுத்து டீ கடை, பங்க் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல அந்த பைக்கோட நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ என்ன எதுன்னு பார்த்தா அந்த பைக் பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒருத்தனோட பைக்கு. அவங்கிட்ட போய் என்ன விசாரிக்கும் போது, சார் அது என் பைக் தான், ஆனா அது திருடு போயிருச்சு சார், அது திருடு போய் 2 நாள் ஆச்சு, நான் ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளு, சோ பைக் திருடு போன பைக், பட் அந்த ஆளு பைக் எடுத்தான் பாத்தீங்களா, அவனை உள்ளூர்ல இருக்கிற அப்படி இப்படி காட்டி விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கு. சோ இந்த நாய் யாரு அப்படின்னா ராமநாதபுரம் சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் அப்படி தெரிய வந்திருக்கு. இவன் மேல ஏற்கனவே 3 கொலை, 3 ரேப் கேஸ், அடிதடி வழக்கு, செயின் பறிப்பு, கட்ட பஞ்சாயத்து சொல்லிட்டு கிட்டத்தட்ட 33 கேஸுக்கு மேல இருக்குதுங்க இந்த நாய் மேல. சோ நீங்க போட்டோல பாக்குற இந்த பல அப்பனுக்கு பிறந்த இந்த நாயே 2020வது வருஷத்துல 60 வயசு ஒரு மூதாட்டிய கொடுமையான முறையில சீரழிச்சு கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு 2022ல இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பொது ஆயுள் தண்டனை அப்படிங்கும் போது அவன் சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும், அதான் தண்டனை. ஆனா நம்ம இந்திய மைத்து சட்டப்படி ஆயுள் தண்டனை அப்படின்றது பேசிக்கா ஒரு 14 வருஷம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அப்படி கணக்கு பண்ணாலுமே இவனை 2022ல இருந்து இன்னும் பல வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கணும்ல. ஆனா இந்த நாய் சட்டத்துல இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி, அதாவது ஹைகோர்ட்ல கேஸ் அப்பீல் பண்ணி, ஐயா எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சோ எப்பயும் போல நம்ம நாட்டுல இருக்கிற இந்த மானங்கட்ட சட்டம் என்ன பண்ணிருச்சு, முன்ஜாமீனா இந்த வச்சுக்க அப்படின்ற மாதிரி அப்படி தாரவாத்து கொடுத்துட்டாங்க. சோ 14 வருஷத்துக்கு மேல ஜெயில இருக்க வேண்டிய நாய் இவன் மேல கிட்டத்தட்ட 33க்கும் மேற்பட்ட கேசுகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஜாமீன் வாங்கிட்டு வெளில எஸ்கேப் ஆகி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த தெனாவட்டுல இந்த சம்பவத்தையே பண்ணிருக்கான். சோ இவனுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதனால இவன் எட்டயபுரத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு டெய்லி போயிட்டு கையெழுத்து போட்டு வரணும், முன்ஜாமீன் வாங்கிட்டா அப்படின்ற காரணத்துக்காக. சோ அந்த மாதிரிதான் இந்த நாய் அவன் வாங்கின முன்ஜாமீனுக்காக டெய்லி ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போட்டு வரணும். சோ அப்படி இவனோட ராமநாதபுரத்துல இருந்து தூத்துக்குடி அந்த விளாத்திக்குளம் பக்கத்துல இருக்கிற எட்டயபுரத்துக்கு அப்படி கையெழுத்து போறதுக்கு இவன் ஹைவேஸ்ல அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் விளாத்திக்குளம் ஊரோட அவுட் சைடு பாத்துருக்காங்க. அங்க ஃபுல்லா காடு கறக்காம புதர்தா மண்டி இருக்கும். அப்படி பைக்ல போகும்போது பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு, நிறைய பெண்கள் லேடிஸ் அங்க டாய்லெட் போறதுக்காக காட்டு பக்கம் போறதுக்காக ஒதுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இந்த நாய் என்ன பண்ணிருக்கான், சரி ஓகே அப்படி போறவங்க கிட்ட இருந்து செயின் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான். இந்த திருட்டு நாய் தர்ம முனீஸ்வரன் மேல அவ்வளோ கேஸ், அவ்வளோ அடித்தடி வழக்கு இருக்குல்ல. சோ அவ்வளவு கேஸை வச்சுட்டு இவனை ஜாமீன்ல விட்டதுக்கு போல முதல் கேஸ்ல சரண்டர் ஆகும் போதே இவனை முடிச்சு விட்டுருக்கணும், இல்ல எல்லாத்தையும் அறுத்து விட்டுருக்கணும். அவனுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஆரத்தி எடுத்துக்கிறதுனாலதான் வெளியில இவன் மட்டும் இல்ல, இவன மாதிரி ஏகப்பட்ட பேர் தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தர்ம முனீஸ்வரன் ஏகப்பட்ட பெரிய பெரிய தவறுகள் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக சின்ன சின்ன பெட்டி கேஸ்,
இந்த செயின் ஆட்டைய போற கேஸ் சொல்லிட்டு அப்படி உள்ள போயிட்டு பெரிய கிரைம்ல இருந்து இவன் எஸ்கேப் ஆயிடுவான். அதைத்தான் இவன் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எட்டயபுரத்துல அந்த மூதாட்டிய கற்பழிச்சு கொலை பண்ண வழக்குல கைத்து போட்டு வரக்கா போகும்போது அந்த ஊரை பார்த்திருக்கான். நிறைய லேடிஸ் ஒதுங்குறத பார்த்துட்டு அந்த மாதிரி நோட்டை விட்டு செயின் அடிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கான். சோ அவன் பார்த்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குங்க டெய்லி தண்ணியை போட்டு அந்த புதர் பக்கம் உட்காந்து கஞ்சா போட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது, ஆளுங்களாம் எப்படி வர்றாங்க எப்படி போறாங்க, மற்ற ஆம்பளை எல்லாம் அந்த பக்கம் வராங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். சோ அந்த மாதிரிதான் மார்ச் மாசம் 10ஆம் தேதி இவன் வந்து எப்பயும் போல கைத்து போயிட்டு அப்படி வரும்போது அங்க புதர் பக்கம் உட்காந்து சரக்கை போட்டு யாரா வர்றாங்களா அப்படி சொல்லிட்டு செயின் ஆட்டைய போலாமா சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து நிறைய லேடிஸ் வந்து கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க. சோ பொம்பளை எல்லாம் ஒரு 4 பேர் 3 பேரா சேர்ந்து வரும்போது இவங்கிட்ட வேண்டாம் ஊரை கூட்டிடுவாங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தாங்க அந்த 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த விளாத்திக்குள்ள மாணவி வந்து தனியா வீட்டுல வந்து காட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சோ ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தனியா வந்திருக்கா அப்படின்றத பாத்துக்கிட்டு அவ கழுத்துல இருந்து செயின் நகை நட்டு ஆட்டையை போடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு அப்படி அவுட் சைடு போயிட்டு அப்படி உட்காரும் போது அந்த பொண்ணோட வாயை பொத்தி ஒரு மாதிரியா அந்த புதற்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். சோ மக்கள் ஈஸியா கண் பார்வைப்படுற புதர்ல இருந்து அந்த பொண்ணோட வாயை பொத்தி கொஞ்சம் டீப்பா டெப்தா உள்ள தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மாணவியோட கழுத்துல வந்து நகை தோடு கம்மல் மாதிரி பெருசா இல்ல, நகை நட்டு அந்த பொண்ணு கழுத்துல கிடையாது. இருந்தாலும் அந்த பொண்ணு திமிருச்சு அப்படின்றதுக்காக பக்கத்துல அந்த உருட்டுக்கட்டை எடுத்து அந்த பொண்ணோட நெத்தில அடிச்சிருக்கான். சோ நெத்தில அடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கீழே படுக்க போட்டு இவன் பக்கத்துல உட்காந்து கஞ்சா அடிச்சிருக்கான். பைக்கில இருந்த கஞ்சா எடுத்து அப்படி அடிக்கும் போது அவனுக்கு போதையா இருக்கு, வெறியும் அதிகமா இருக்கு. சரி அந்த பொண்ணு கழுத்துல நகை நட்டு எதுவும் எடுக்க முடியல, அட்லீஸ்ட் வந்ததுக்கு நம்ம வெறிய தீர்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நீங்க போட்டோல பாக்குற இந்த பல பேருக்கு பிறந்த இந்த நாயே அந்த விளாத்திக்குள்ள மாணவிய கொடூரமான முறையில அந்த புதற்குள்ள வச்சு சீரழிச்சிருக்கிறாங்க. இதுல கொடுமை என்ன அப்படின்னா என்னைய விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளவு கதறி இருக்கு, அவங்க கிட்ட இருந்து வெளியே வர போராடி இருக்கு. அவன் மேல படுத்து சீரழிக்கும் போது அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த பொண்ணு நகத்தை வச்சு அவனை பரான்றது அடிக்கிற எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அவனுடைய அந்த சதை அப்படி கிழிஞ்சு கீறல் பட்டு அவனுடைய அந்த சதைகளை குட்டி குட்டியா அந்த அந்த பொண்ணோட நகத்துல மாட்டிருக்கு. அந்த நகத்துல மாட்டினதான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய உதாரணமா அமைஞ்சிச்சு, ஒரு ரீசனா அமைஞ்சிருக்கு. ஆனா இவன் அவனுடைய மொத்த வெறியும் தீத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல இவளை விட்டா நம்மளை காட்டி கொடுத்துருவா, இவளை வந்து கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க அந்த பொண்ணு அந்த நிலைமையிலும் அந்த பொண்ணு போட்டுட்டு வந்த அந்த துப்பட்டாவை கழுத்துல இறுக்கி அப்படியே ஒரு மாதிரி இறுக்கியிருக்கா. இதுல அந்த பொண்ணு திமிர்னதுக்கு நெஞ்சிலே ஓங்கி ஓங்கி மிதிச்சு அப்படியே நெஞ்சில கைய வச்சு அடிச்சு கொடூரமான முறையில அந்த பொண்ணோடைய உயிரை பறிச்சிருக்கிறாங்க. சோ தன்னோட வெறியும் தீந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணையும் கொலை பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் பக்கத்துல உட்காந்து அப்படியே கஞ்சாவை இழுத்துருக்கான். திரும்பவும் அவன் வந்து போதையாகி ஒரு மாதிரி ஹைக் ஆகி அந்த செத்து போன பொண்ணு ஆல்ரெடி அந்த பொண்ணோட சீரழிச்சு கொன்னுட்டான். திரும்பவும் அந்த பொண்ணோடைய உயிரற்ற உடம்ப மறுபடியும் வந்து சீரழிச்சிருக்கா இந்த நாய். கிட்டத்தட்ட 3 தடவைக்கு மேல சீரழிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட உடம்ப அங்கேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திபனூர்ல கேஸுக்க சும்மா ஆட்டையை போட்டு பைக்கை வந்த அந்த பைக்கை எடுத்துட்டு திரும்ப அவன் ஊருக்கு பக்கம் போயிட்டான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் பெற்றோர்கள் வந்து பிள்ளையை காணுமேன்னு சொல்லிட்டு எங்க தேடிட்டு வர்றாங்க. கிடைக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பஞ்சாயத்துகள் போச்சு. இவனை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி பைக் அந்த நம்பரை வச்சு தேடி கண்டுபிடிக்கும் போது பைக் என்னதுலன்னு ஒருத்தன் சொல்லிட்டான். ஆனா இவனுடைய முகம் அங்க அடையாளம் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு ஊருக்குள்ள விசாரிச்சிருக்காங்க. பழைய குற்றவாளிகள் பதிவேட்டல பாத்திருக்காங்க. சோ அப்படி இப்படின்னு விசாரிக்கும் போது இவன் சாயல்குடியை சேர்ந்த இந்த மாதிரி தர்ம முனீஸ்வரன் தெரிய வந்திருக்கு. அவனை பத்தி என்ன விசாரிக்கும் போது இவ்வளவு கேஸ் இருக்குது, இவன் வந்து ஒரு கேஸுக்காக இப்ப தூத்துக்குடி கோர்ட்ல வந்து ஆஜராக போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ் தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து தூத்துக்குடியில இருக்கிற அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்ல ஆஜராக இருந்த அவனை வந்து அப்படி நைஸா பிடிச்சு கூட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. ஆனா அவன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, சார் நான் அந்த பக்கம் பைக்ல போனேன், அதை தவிர்த்து நான் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை சார், எனக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து சாதிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமா அந்த பொண்ணோடைய டிஎன்ஏ டெஸ்ட், அதாவது அந்த பொண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பொண்ணோட நகை எடுக்கல ஒரு சதையெல்லாம் மாட்டி இருக்கு, அது வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் அந்த ஊருக்குள்ள போயிட்டு சஸ்பெக்டரா விசாரிச்ச இளைஞர்களுக்கிட்டே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ மேட்ச் பண்ணும்போது மேட்ச் ஆகல. அதே மாதிரிதான் இந்த தர்ம முனீஸ்வரர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வந்து நான் பண்ணவே இல்லைன்னு சாதிச்சான். ஆனா அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவன் கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது இவனோட டிஎன்ஏ டெஸ்டும் அந்த பொண்ணோட நகத்துல இருந்த அந்த தச துணுக்கு அதுவும் ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க நீ தாண்டா பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சு உரின்னு உரிச்சு என்ன ஓப்பனா சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி இவன் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையெழுத்து போட போனா அப்ப எப்ப அப்படி வேடிக்கை பார்த்தா அவனுக்கு வந்து அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒதுங்குற காட்டு பக்கம் போறது தெரிஞ்சிருக்கு. அவன் அதுக்கப்புறமா தான் நோட்டம் போட்டிருக்கான்.
ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு தங்க தாட்டையை போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான். நிறைய பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தனியாளா வந்த இந்த விளாத்திக்குளம் மாணவியை வந்து இவன் சீரழிச்சு கடைசியில இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட இவன் மாட்டினதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டான். இந்த கொடுமையான சம்பவத்துல எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே எது ஆத்திரத்துக்கு உள்ளா இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டு சட்டம் அது வந்து மயிருக்கு கூட சமானம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுமையான செயலை ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை வந்து அன்னைக்கே முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா நம்ம நாட்டு சட்டப்படி இவன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு. 3 கொலை, 3 கற்பழிப்பு வழக்கு, ஏகப்பட்ட அடிதடி வழக்கு இருக்கு. 33 கேஸ் இவன் மேல இருந்துமே இவனுக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்து போலீஸ்காரங்க இவனுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஆரத்தி எடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நிபந்தனை ஜாமீன்ல. இவனும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி திருந்துவானுங்க? நீங்க போட்டோல பாக்குற இந்த நாய் மாதிரி ஊருக்குள்ள நிறைய பேர் தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேஸ்ல உள்ள வரும்போது அவங்க கணுக்கால நரம்பு அறுத்து விடணும், இல்ல குஞ்சுமணி அறுத்து விட்டுறணும், இல்ல வேற மாதிரி முடிச்சு விட்டுருந்தா மற்றவர்களுக்கு இந்த மாதிரி தவறுகள் பண்ண பயம் வந்து கண்டிப்பா வந்திருக்கும், பண்ணக்கூடாதுன்னு வந்திருக்கும். ஆனா நம்ம நாட்டு சட்டம் எப்படி இருக்குன்னா, எவ்வளவு தப்புகள் வேணாலும் பண்ணு, எவ்வளவு அராஜகம் வேணாலும் பண்ணு, உனக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்கறனாலதான் மத்தவங்களுக்கு பயமே வரமாட்டேங்குது. நம்ம எதனா பெரிய தவறுகள் பண்ணி போயிட்டு உள்ள இருந்துட்டா கூட நம்மள வெளியில எடுக்கிறதுக்கு வக்கீல் இருக்காங்க, வக்கீல் பார்த்துப்பாங்க, ஒரு 4-5 சம்பவத்தை பண்ணிட்டு வந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எல்லாருமே பண்ணிக்கிட்டு தெரியாங்க. சோ அரசியலமைப்பு சட்டம் எப்ப மாறுதோ அதே சமயத்துல காவல்துறையினர் எப்ப சிறப்பா செயல்படுறாங்களோ அப்பதான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் ஒழியும். பாலா, நீங்க சொல்ற மாதிரிலாம் பண்ணிட முடியாது. இது ஒண்ணும் மன்னராட்சி கிடையாது. இது வந்து ஜனநாயக நாடு. இங்க வந்து காவல்துறையினர் இருக்காங்க, சட்டம் இருக்காங்க, சட்டத்துல என்ன இருக்கு அதுபடிதான் செய்ய முடியும். வாஸ்டத்துக்குலாம் சும்மா அறுத்து போட்டுட்டு இருக்க முடியாது. என்ன பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து தூக்கிட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற காலத்துல வந்து நாளுக்கு நாள் ஏகப்பட்ட சீரழிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா காவல்துறையினர் கடுமையான ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த குற்ற சம்பவம் புரிஞ்ச வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஜாதிக்குள்ள இருக்கிறான். சோ இவனை தொடரும் போது அந்த ஜாதியில இருந்து ஒரு கலவரம் வந்துரும். ஜாதியில இருந்து ஒரு பஞ்சாயத்து வந்துடும். இவன் வந்து ஆல்ரெடி ஒரு எம்பி, மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம் சொல்லிட்டு அவங்க கண்ட்ரோல் இருப்பான். இவனை தூக்குனா அவனுங்க தூக்கிட்டு வருவானுங்க. என்ன எங்க கட்சி ஆளை தூக்கி இருக்கு, என்னப்பா அதுன்னு சொல்லிட்டு இவனை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஊருக்குள்ள இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி தவறுகள் பண்றவனுக்கு கருணையே இல்லாம அவனுக்கு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இங்க நாடு வந்து திருந்தோம். இங்க மன்னராட்சி இருந்தா கூட பரவாயில்லையே, மக்கள் எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க, சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கும். ஆனா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மானங்கெட்ட பையன் அரசியல்ல உட்காந்துக்கிட்டு சீமா உட்காந்துக்கிட்டு மயிறு மாதிரி ஆட்சி பண்றதாலதான் சட்டமும் சரியில்லை, அரசாங்கமும் சரியில்லை, அரசு அதிகாரிகளும் சரியில்லை, காவல்துறையினர் உட்கார்ந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சீரழிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியா நாடு உருப்படும்? எப்படியா நம்ம வீட்டு பெண்கள் வந்து நிம்மதியா இருப்பாங்க? சோ என்ன பர்சனலா கேட்டா இந்த விளாத்திக்குளம் மாணவி உயிரிழந்த விவகாரத்துல குற்றவாளி யாருன்னா இந்த தர்ம முனீஸ்வரன் கிடையாது. சோ குற்றவாளி யாருன்னா காவல்துறையினர், சட்டம், அப்புறம் வந்து எம்எல்ஏ, வட்டம், மாவட்டம், இவனுங்க தான் காரணம். எப்படின்னு கேக்குறீங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 33 கேஸ் வச்சிருந்த இந்த நாயை முதலே கணுக்கால் நரம்ப கட் பண்ணி விட்டுருக்கணும். 60 வயசு மூதாட்டியை கற்பழிச்சு கொலை பண்ணாமல அப்பவே இவன் குஞ்சுமணியை புடிச்சு அறுத்து விட்டுருக்கணும். அப்படி பண்ணியிருந்தா இவன் திரும்ப இந்த தவறுகள் பண்ணியிருப்பானா? சோ காவல்துறையினர் ஏன் பண்ணல? எப்பா, காவல்துறையினர் வந்து நீங்க எல்லாரையும் குத்த சொல்ல முடியாதுப்பா. அவங்க வந்து ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்க எதுனா இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கும் முடியும். ஆனா பண்ணி விட்டாச்சுன்னா அரசாங்க சைட்ல இருந்து, கட்சி சைட்ல இருந்து, மேலிடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். சரி, ஓகே, காவல்துறையினர் இல்லப்பா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த ஆளுங்கட்சி அரசாங்கம், எதிர்கட்சி அரசாங்கம் சொல்லிட்டு கோடி கூட எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பானுங்க, காசுக்கு பிறந்தவனுங்க. அப்படி அவ்வளவு கொள்ளையடிக்கும் போது ஒரு கிராமப்புறம் ஒதுக்குப்புறத்துல இந்த லேடிஸ் இவ்வளவு பேர் காட்டுல போயிட்டு ரெஸ்ட் ரூம், டாய்லெட் போறாங்களே, அந்த கிராமத்துல இருக்கிற 50, 60, 100, 120 வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் டாய்லெட் கட்டி குடிக்கலாம்ல. அதை பண்ண முடியல. சரி, ஒவ்வொரு வீட்டுக்கும் வேண்டாம், ஒரு 4 தெருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு காமனான ஒரு பாத்ரூம் நகராட்சியில இருந்து அமைச்சு கொடுக்கலாம்ல. அதை பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த மக்களுடைய ஓட்டு வேணும். சோ இந்த விளாத்திக்குளம், தூத்துக்குடி அந்த கிராம சைடுல இருக்கிற மக்களுடைய ஓட்டை வாங்கின அந்த ஏரியா எம்எல்ஏ எங்க போனாரு? இந்த மாதிரி கிராமத்துல எல்லாம் காட்டு பக்கம் பாத்ரூம் போறாங்களே, காட்டு பக்கம் வந்து டாய்லெட் போறாங்களே, நம்ம தொகுதியில இருக்கிறவங்களுக்கும் வீட்டுக்கு வீட்டு பாத்ரூம் கட்டி கொடுப்போமே, இல்ல 4 தெருக்கு ஒண்ணு சேர்ந்த காமனான ஒரு பாத்ரூம் கட்டி கொடுப்போமேன்னு ஏன் பண்ணல? நீ காசு அடிக்க மட்டும் குறியா இருக்கிறல்ல. நம்ம சிஎம் என்ன சொல்றாரு? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் கிடையாது. பாவலா காட்டுற இந்த பொம்மை சிஎம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மற்ற மாவட்டங்கள் இருக்கிற கிராமப்புறத்துல இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு என்ன வசதி செஞ்சு கொடுத்தீங்க? ஒரு லைட்டு மயிறு கிடையாது, ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது, அங்க ஒரு பாத்ரூம் கூட கட்டி கொடுக்க வக்கில்ல. ஆனா கோடி கோடியா கொள்ளையடிச்சு குடும்ப சொத்தா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஆளுங்கட்சி அரசாங்கத்தை மட்டும் சொல்லல,
ஈவன் எதிர்கட்சி ஏடிஎம்கேவா இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கிறவங்களும் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. சோ ஊர் அடிச்சு உங்களுக்கு காசு சேர்த்து வைக்கணுமேனே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்ரூமுக்கு போக வசதி இல்லாம, தண்ணி வசதி இல்லாம, சரியான குடிநீர் வசதி இல்லாம, சாலை வசதி இல்லாம, லைட் வசதி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம்ல. சோ என்ன கேட்டா இந்த விளாத்திக்குளம் சம்பவத்துல முக்கிய குற்றவாளி இவனை தாண்டி ஏ1 அக்யூஸ்ட் யாரா அரசியல்வாதிங்க, போலீஸ்காரங்க தான். நான் ஏன் இவ்வளவு ஆத்திரப்பட்டு பேசுறேன் அப்படின்னா, இந்த மாணவிக்கு நடந்த இதே சம்பவம் நாளை பின்ன நமக்கும் நடக்கும், இந்த செய்தி பார்க்கிற உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் லொகேஷன்லயே பட்ட பகல்லையே திறந்து விட்ட பாரில் எல்லாருமே குடிச்சிட்டு ரோட்ல போற வாரங்களும் சீரழிக்கிறாங்க, செயின் பறிப்பு, ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குது. தனியா எங்கேயுமே நடக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் என்ன கேக்குறீங்க அப்படின்னா, 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்னப்பா வேலை, 10 மணிக்கு இவங்களுக்கு இங்க என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, இது ஒன்னும் பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ள அடிமையா இருக்கிற நாடு கிடையாது, இது சுதந்திர இந்தியா. சோ ஒரு நடுராது ஒரு 12 ஒரு 10 மணிக்கு கூட ஒரு பொம்பளை பிள்ளையால இப்ப வெளியில போக முடியல, அங்கிட்டு போயிட்டு வர முடியல அப்படின்னாட்டி அப்படி என்ன ஆட்சி, மானங்கெட்ட ஆட்சி இப்ப போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் முதல்ல சரி பண்ணணும்? பாவங்க அந்த பிள்ளைக்கும் அந்த பிள்ளைய பெத்தவங்களுக்கும் எவ்வளவு கனவு இருக்கும். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரியலாக்கி நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்து அந்த பிள்ளைய நல்லபடியா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு பெத்தவங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போன பொண்ண 9 நாளைக்கு அப்புறமா வெத்து உடம்ப இந்தாப்பா வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு தூக்கி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த அப்பங்காரனுக்கு எவ்வளவு மனசு வேதனைப்படும். அவங்க அப்பா அழுதுட்டே பேட்டி கொடுக்குறாரு, தயவு செய்து என் பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கணும்னு உசுரோட விடாதீங்க, அவனை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நாட்டு காவல்துறையை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உள்ளத்துக்கு போடுவாங்க. அவனுக்கு இருக்கிற 33 கேஸ்ல இதையும் ஒரு கேஸா அப்படி எழுப்பாங்க, 34 பண்ண எழுப்பாங்க. அவன் எப்படி ஜாமீனை வாங்கிட்டு வெளில வந்துருவான். இவனுக்கு ஆயுள் தண்டனை போடுவாங்க. ஹைகோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போடுவான், வெளியில வந்துருவான். அடுத்து ஒரு பொண்ணை சீரழிப்பா. இப்படியே தான் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும், பெரிய பெரிய அதிகாரிங்க, பணம் இருக்கிறவனை பொறுத்த வரைக்கும் அவன் பெரிய வீட்டை கட்டி வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அப்படி வீட்டுக்குள்ள யாரும் திருடங்க வராத மாதிரி அவன் நல்லா சூப்பரா வச்சுப்பான். ஆனா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் தான் இங்க பயந்து பயந்து இருக்கணும். ஒண்ணு, நம்ம தமிழ்நாட்டுல குற்றங்களை அதிகரிக்க விட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொம்மை ஆட்சி மாறணும். இல்லையா இந்த காவல்துறையினர் திருந்தணும். மற்ற இடங்களை பண்ற தவறுகள் நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி உங்க சொந்த பிரச்சனை மாதிரி ஃபீல் பண்ணி 2வது கேஸ்ல வரும்போதே ஒருத்தனை கைகளை முடிச்சு விடுங்க. அதை விட்டுட்டு 33 35 சொல்லிட்டு அவனுங்க கேஸ் அதிகமா வழக்கு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. முதல்ல நீங்க திருந்துங்க. அப்படி இல்லையா மக்களாகிய நாம தான் தண்டனைகள் கொடுக்கணும். இவ்வளவு பஞ்சாயத்துக்கு அப்புறமும் மக்களாகிய நாம இந்த அரசாங்கத்தையும் போலீஸ்காரங்களையும் நம்பி இருக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் ஒன்னும் பண்ண மாட்டேங்குது. சொத்த ஆட்டைய பொருளை ஓட்ட வர்றதுல அடுத்த ஆட்சியில உட்காரணும் அப்படின்னு மட்டும் தான் குறியோட இருக்கிறானுங்க. போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு ஐயா என்னை காப்பாத்துக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை தூக்கிட்டு போனா கூட கலவா அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் நீதி எதிர்பார்க்க முடியாது. நம்ம கிட்ட நிதி இருந்தா மட்டும்தான் அங்க இருந்து என்னென்ன கிடைக்கணுமே கிடைக்கும். சோ நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை நம்ம தான் பாத்துக்கணும். இந்த ஆட்சியை கேவலமான ஆட்சி, பிரிட்டிஷ் அடிமை அரசாங்கம் கூட நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு டைமுக்கு மேல வெளியே விடாம அந்த பொண்ணுக்கு அங்கிட்டு போகாத இங்கிட்டு போகாத, இந்த நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி நீங்களே பத்திரமா பாத்துக்கோங்க. வேற வழி இல்ல. நாடு அந்த அளவுக்கு நாசமா கேவலப்பட்டு போய் கிடக்குது. இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரியான கொடுமையான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய தவறுகள் சொன்னாலுமே யாரு மேல முக்கிய காரணம், இந்த எல்லா சம்பவங்களுக்கும் யாரு மெயின் காரணம் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும், இந்த மாதிரி மானங்கட்ட தர்ம முனீஸ்வரன் இவன் உங்க கையில கிடைச்சா இவனை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றதையும் பாலாவகே என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.